பிசப் ஐயா வந்திருக்காங்க. ஆமாம், அவர் பேர் வந்து ஜெய் ஜெய் ராஜ் அப்படின்னா எப்படி எஸ்எஸ்ஜே எஸ்எஸ்ஜே ஷார்ட்டா கூடுவோம். எஸ்எஸ்ஜே நாளிலும் அதனுடைய ஊழியத்தை சோதரம் ஊழியத்தை மாத்திரம் இல்லை, அநேகர ஊழியத்தின் பாதையில பயன்பட வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம டீம்ல இருக்கிற பாண்டியன் ஐயா, திலீப் ஐயா, இவர் தான் வரலன்னும், நம்மாடு வரலன்னும், டவரில் இருக்கிறவங்க வரல. அந்த அண்ணாள் அம்மா, இந்த அம்மா, மொழி ஐயா, எல்லாருமே நம்ம ஜாய் டிவியில் நம்முடைய முகமெல்லாம் தேசம் முழுவதுமாய் பார்க்கும்படியாய், கிராமங்களில் பார்க்கும்படியாய் இப்போ அநேக டெய்லி ஃபோன் பண்ணி எங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்கிறோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு மனித தயவாக அருமையான ஐயாவை நம்மளோடு இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஜாய் டிவி எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆமென் சொல்கிறோம். புதுசாக இன்னொரு டிவியில் கூட சேர்த்து விட்டாரு, சாரோனின் தரிசன டிவி. அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். எங்கேயாவது போய் எப்படியாவது கர்த்தருடைய நாம என்ன செய்யணும், மகிமைப்படணும்னு சொல்லி அநேகரை பயன்படுத்தி கொண்டு அநேகரை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அதற்கு பக்கா உறுதுணையா அருமையான ஸ்டெல்லாமா இருக்காங்க. ஆமென். அப்போ அவங்க வேலை என்னன்னா, அவங்க ஒரே ஷூட்டிங் தான். அல்லேலூயா. ஷூட்டிங், அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற, இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி, ஆமாம், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதும் ஷூட்டிங் பண்ணுறதும் நல்ல உபசரிக்கிற ஒரு அருமையான தாயாரை ஐயாவுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 2 மாடும் கலப்பையில் போட்டுனா ஒன்றா போனால் தான் என்ன செய்ய முடியுங்க, நாம் கரெக்டாக சால் போகும், இல்லைன்னா சிக்ஸாக் தான். அப்படி ஐயாவுக்கு ஏற்ற அருமையான மனைவியையும் அம்மாவுக்கு ஏற்ற அருமையான கணவரையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு மூலையிலையும் அந்த அம்மா ஏதோ ஒரு மூலையிலையும் கிடந்தவர்களை பாருங்க. அதான் விழா எலும்ப கர்த்தர் எப்படி இணைக்கிறார் பாருங்க. நான் இந்த அம்மாவுக்கு நேற்று தான் கேள்விப்பட்டேன், திருநெல்வேலியில் பாளையமா, அவருக்கு முனைஞ்சிப்பட்டியாம். அல்லேலூயா. மேலப்பாளையத்துக்கும் முனைஞ்சிப்பட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. சோத்திரம். எவ்வளோ தூரம் போனோம், எவ்வளோ தூரம் போன்னு சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 16 கிலோமீட்டர். மேலப்பாளையத்துக்கும் இந்த முனைச்சிப்பட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களே நினைச்சிருக்கேன். அல்லேலூயா. எனக்கு திருச்செந்தூர், என் ஒய்ஃபுக்கு நாகர்கோவில், எனக்கு என் ஒய்ஃபுக்கு சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, எங்கெங்கெல்லாமோ இருந்து கர்த்தர் நம்மளே இணைக்கிறார். இங்கே இருக்கிற நாம எல்லாரும் ஒவ்வொரு ஏரியா, பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஏரியா, ஆனால் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்காரு பாருங்க. அப்போ அவருடைய சித்தமும் திட்டமும் இல்லாமல் ஒன்று கூட என்ன செய்யாதுங்க, அசையாது. அல்லேலூயா. பட் ஐயாவை எனக்கு தெரியவே தெரியாது. கர்த்தரையா என்னோட இணைக்கிறார் பாருங்க, எப்படி இணைக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் அழைச்சோம், ஐயா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. ஒரு 30 பேர் வருவாங்க. 30 பேர்லாம் வரமாட்டாங்க. ஆமாம், 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. அதையிலே சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வாங்க, செவத்தை பார்த்து கூட என்ன செய்யுங்க, பேசிட்டு போங்க, செவரு கேட்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா, நான் வரேன் அப்படின்னாரு. ஆமென். நம்ம அன்றைக்கு கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியிலே மறுபடியும் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, உங்கள் ஜெபத்தோடு நாங்களும் இணைந்து கொள்ளும்படியாக தேவன் என்னை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த அருமையான ஸ்தோத்திரம் தேவனுடைய ஊழியக்காரர், ஸ்தோத்திரம்
மோசஸ் மகேந்திரன் அவர்களையும் அருமையான ஜெப குழுவினர் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய மனைவி ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்க அந்த பாட்டை கற்றுக்கிடணும். எல்லாரும் சேர்ந்து பாடப்போம். எல்லாரும் சேர்ந்து முனை முழு சாரணங்கள் மாத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடும்போது கை தட்டுறவங்க கை தட்டுங்க. அதே மாதிரி ட்ரம் அடிக்கிறவங்க ட்ரம் அடிங்க. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக தேவனை பயன்படுத்தும். நன்மையானதை தருவார், தேசந்த பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசந்த பலனை தரும். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார்.
ஆமா, தீர்க்க தரிசன ஊழியத்துல நமக்கு தேவையானது அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகிடாது. அல்லேலூயா. தீங்கு நீக்கிடுவார், தீமைகள் நீக்கிடுவார். இதெல்லாம் பாடும்போது நீங்க உற்சாகமா சேர்ந்துக்கணும். அல்லேலூயா. எதை அறிக்கையிடுறோமோ அது என்ன செய்யும்? நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, சத்துரு நீக்கிடுவார், சாத்தான துரத்திடுவார். சொல்லும் போது நம்ம வாயில அறிக்கையிடும் போது அப்படியே சத்துருக்களை நீக்கி சாத்தான துரத்திடுவார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. நம்ம உற்சாகமாக இந்த ஜெபத்திலே காணப்படுவோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆமென். சரி, இந்த பாட்டுல சொல்லப்பட்ட கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். ஆமென். இதுக்கு பல கிளைகளாய் அது பிரசங்கம், கிட்டத்தட்ட 100 பிரசங்கம் இருக்குது. இதுல ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி போக விரும்புகிறேன். சங்கீதம் 85:12 இந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் அது பலனை கொடுக்கும். பலனை கொடுக்கும். அல்லேலூயா. என்கிட்ட 7 மொழிபெயர்ப்பாளர் இருக்காங்க. ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், தமிழுக்கு தமிழ், அப்படி 7 மொழிபெயர். இன்றைக்கு நம்முடைய மத்தியில் என் கூட மலையாளம் மொழிபெயர்ப்பாளர் வந்திருக்கிறாங்க. அவங்க பேசுவாங்க என் கூட. நீங்களும் வாங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்க கர்த்தர் அவங்க மலையாளத்தில் பேசுவாங்க, நான் தமிழில் பேசுவேன். ஆமென். இந்த பக்கமா. ஆமென். அதனால வந்து ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க மைக்கில் பேசணும், நீங்கள் மைக்கில் பேசணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனாலதான் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். அநேகர் மருத்துவமனையில இருக்கிறாங்க, அவர்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஐயோ, நோய் என்னை தாக்குகிறதே என்ற நிலையில இருக்கிறாங்க. அநேகர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, அநேகர் ஜெயில இருக்கிறாங்க. ஐயோ, குடும்பத்தோட சாப்பிட முடியலையே, நான் ஜெயில இருக்கிறேனே, அடிமையா இருக்கிறேனே கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் பணம் சேர்க்கறதுக்காக வெளிநாடு போயிருக்கிறாங்க. வெளிநாட்டுல அவர் வருத்தப்படுகிறார். நான் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பணத்துக்காக வெளிநாட்டுல போயிருக்கிறேன். பிள்ளைகளோட இருக்க முடியலையே, மனைவியோட இருக்க முடியலையே, குடும்பத்தோட இருக்க முடியலையே, சொந்த வீட்டுல இருக்க முடியலையே, வருத்தத்தோட இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை அன்பாய் அழகாய் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள்.
சங்கடப்படாதே. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். தேவன் உங்களை சிநேகிக்கிறார். உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். தேவன் உங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் நன்மையானதை தருவார். தெய்வம் நன்மையானது மாத்திரம் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதம் അങ്ങനെ പറയുന്നു. சங்கீதம் 85:12 அப்படித்தான் சொல்லுகிறது. സംഗീതം 85:12 പറയുന്നുണ്ട്. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன? ദൈവം നമ്മളോട് പറയുന്നത് நன்மையானதை தருவார். നന്മയാണത് നമുക്ക് തരുന്നത്. நன்மையானதை தருவார். നന്മയാണത് നമുക്ക് തരുന്നത്. சத்தமா சொல்லுங்க, நன்மையானதை தருவார். നന്മയാണത് നമുക്ക് തരുന്നത്. கர்த்தர் நன்மையானதை தருவார். നന്മയാണത് നമുക്ക് തരുന്നത്. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாரும் தீங்கு தரமாட்டார். തീമ തരമാട്ടെ വിളങ്ങിക്കൊള്ളുங்கள். தீமை தரமாட்டார். തീമ തരത്തില്ല. நன்மைகளை மாத்திரம் தருவார். നന്മയെ മാത്രം തരുന്നു. ஆண்டவர் அதே போல நம்மை மாற்ற விரும்புகிறார். ദൈവം നമ്മൾ അതേപോലെ നമ്മളെ മാറ്റാൻ നോക്കുന്നു. அவர் நன்மை தருகிறார். அவர் നന്മയെ നമുക്ക് തരുന്നുണ്ട്. நம்முடைய பிள்ளைகளாகி நாமும் நன்மை செய்கிறவர்களாக, நன்மை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். അവരുടെ പിള്ളേരായി നമ്മൾ നന്മയെ കൊടുക്കുവാൻ നമ്മൾ വാങ്ങിക്കുവാൻ സ്ഥലത്തിലായി அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை അവരുടെ നിന്ന് വന്ന നന്മകളെ நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். നമ്മൾ മറ്റവർക്ക് കൊടുക്കണം. ஆண்டவர் அப்படி கொடுக்கும் ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். ആണ്ടവർ അങ്ങനെ കൊടുക്കുന്ന ഒരു സ്ഥാനത്ത് നമ്മളെ நீ വെച്ചിട്ടുണ്ട്. ஆசீர்வாதமாய் இருப்பாய். നീ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായിരിക്കും. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கத்தக்கதாக എല്ലാവർക്കും നീ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായി കൊടുക്കാനായിട്ട് நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ആശീർവദിക്കപ്പെട്ടവരായിരിക്കണം. சோர்ந்து போகாதிருங்கள். സങ്കടപ്പെടാതെ. ஐயோ நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன்னு வருத்தப்படாதிருங்க. അയ്യോ, ഞാൻ എന്തിത്രയും കഷ്ടപ്പെടുന്നു സങ്കടപ്പെടാതെ. பாடுகள் நன்மைக்கு ஏதுவாய் நம்மை நடத்தும். പാടുകളൊക്കെ വരുന്നത് നമുക്ക് உபத்திரவங்கள் நம்மை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும். ഉപദ്രവങ്ങൾ നമുക്ക് നന്മയ്ക്കായിട്ടാണ്. அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். നമ്മുടെ പ്രമാണങ്ങളെ നമ്മൾ വിചാരിക്കുമ്പോൾ ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். വേദം പറയുന്നത് നോക്കൂ. நமக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். നമുക്കാக ആണ്ടവർ പറയുന്നു கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். കർത്താവ് നന്മയാണെന്ന് മാത്രം നമുക്ക് തരുന്നുണ്ട്. உங்களுக்குத்தான் நன்மை தருவார். നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം നന്മ തരുന്നു. பக்கத்துல இருக்கிறோம் பாஸ்டர், உங்களுக்கு நன்மை தருவார். അടുത്തുള്ളവരെ നോക്കി പറയൂ, சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்கு நன்மை தருவார். നന്മയെ തരുന്നുണ്ട്. ஆமென். ആമേൻ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள், அது உங்களுக்கு உண்டாகும். നിങ്ങൾക്ക് എന്നാ വേണ്ടുമോ അത് മറ്റവരോട് ചോദിക്കുക, അതപ്പോൾ നിങ്ങൾക്ക് കിട്ടും. உங்களுக்கு யாராவது நல்ல வார்த்தை சொன்னா നിങ്ങൾക്ക് ആരാவது നല്ല വാർത്തകൾ പറഞ്ഞാൽ உங்களுக்கு மனதுல ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். നിങ്ങൾക്ക് മനസ്സിലൊരു സന്തോഷം ഉണ്ടാവും. இதே போல நீங்களும் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும். ഇതുപോലെ നിങ്ങളും മറ്റുള്ളവർക്ക് നല്ല വാർത്തകളെ പറയൂ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நாம் தாகமாய் இருக்கும்போது நமக்கு தண்ணீர் தேவைப்படும். നമുക്ക് ദാഹിക്കുമ്പോൾ നമ്മൾ വെള്ളം ചോദിക്കണം. தண்ணீர் தேவைப்படும். നമുക്ക് വെള്ളം ആവശ്യം. கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும். തണ്ണിൽ കുടിച്ചാൽ നന്നായിരിക്കും. அப்படி நமக்கு தேவைப்படும். അങ്ങനെ നമുക്ക് ആവശ്യമുണ്ട്. இதே போல நாம் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். നമുക്ക് ഇതേപോലെ നമുക്ക് ദാഹമായിട്ടുള്ളവർക്ക് വെള്ളത്തെ നമ്മൾ കൊടുക്കണം. ஆமென். ആമേൻ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. தேவனிடத்தில் இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். ദൈവന്റെ അടുത്ത് നിന്ന് നമ്മൾ നന്മയെ മാത്രം ചോദിച്ചു വാങ്ങിക്കുക. நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். നന്മയെ വാങ്ങിക്കുക. அதே நன்மையை மற்றவர்களுக்கு கொடுங்கள். അതേ നന്മയെ മറ്റവർക്ക് നമ്മൾ കൊടുക്കുക. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ദൈവം നമുക്ക് വേണ്ടി അതിനാണ് നമ്മളെ അയച്ചിരിക്കുന്നത്. தீமை செய்கிறவன் பிசாசு. തീമ ചെയ്യുന്നത് പിശാച്. தீங்கு செய்கிறவன் பிசாசு. തീമ ചെയ്യുന്നത് പിശാച്. தீங்கு செய்கிறவன் வீட்டை விட்டு தீங்கு நீங்காது. തീമ ചെയ്യുന്നവൻ തീമ വീട്ടെ വിട്ട് പോകാതെ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. யாராவது தீங்கு செய்தா ആരെങ്കിലും തീമ ചെയ്താൽ அவங்க வீட்டுல தீங்கு தான் வரும், അവരുടെ വീട്ടിലെ തീമേ വരത്തുള്ളൂ, நன்மை வராது. നന്മ വരത്തില്ല. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. பிரியமானவர்களே, പ്രിയമാണവരെ, தேவன் நமக்காக பேசுகிறார். ദൈവം നമുക്ക് വേണ്ടി ஒரு സംസാരിക്കും. வசனத்தை வாசியுங்கள். ഒരു വസനത്തെ വായിക്കാം. சங்கீதம் 10:34 வாசியுங்கள். സംഗീതം 10:34 വായിക്കാം. எஸ்ரா 8:22 வாசியுங்கள். 8:22 வாയിക്കാം. சங்கீதம் 122:9 வாசியுங்கள். 122:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? എന്താണ് പറയുന്നത്? வாசியுங்கள். சங்கீதம் 122:9 வாசிக்கலாம். വായിക്കുന്നത് കേൾക്കാം. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை உண்டாக தேடுவேன். നന്മ ഉണ്ടാകാൻ നമ്മൾ തേടണം. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அப்ப நமக்கு நன்மை வரணும்னா நம்ம என்ன செய்யணுமா? അപ്പോൾ നന്മ വരണമെങ്കിൽ നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? தேவனை தேட வேண்டும். ദൈവത്തെ തേടണം. தேவனை தேட வேண்டும். നമ്മൾ തേടിയാൽ தேவனை தேடி நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். നമ്മൾ ദേവനെ തേടി ആണ്ടവരുടെ സമുഖത്തിൽ നമ്മൾ വന്നേക്കണം. சங்கீதம் 10:34 என்ன சொல்லுகிறது? സംഗീതം 10:34 ஆண்டவர் என்ன பேசுகிறார்? ആണ്ടവർ എന്തോ கொஞ்சம் പറയുന്നു? கவனிங்க, ശ്രദ്ധിക്കൂ. கொஞ்சம் கவனிங்க. കുറച്ച് ശ്രദ്ധിക്കൂ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ആണ്ടവർ എന്താണ് പറയുന്നത്? 10:34 10:34 எடுத்தவங்க வேகமா சத்தமா வாசிங்க. വായിക്കാം. 34ல 10 அப்படியே மாத்திக்காங்க. 10:34 தாழ்ச்சியடைந்து சிங்கக்குட்டிகள்
தாழ்ச்சி அடையும், பட்னியா இருக்கும். பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆனா கர்த்தரை தேடுறவங்க ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் நன்மையை குறையப்படாது. கர்த்தரை தேடினோருக்கு ஒரு நன்மையும் குறையதில்லை. கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு குறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடி வந்திருக்கேன், நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் இல்லை. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன், கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைவே இருக்காது, குறைவு இருக்காது, குறை இருக்கத்தில்லை. நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். அப்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இப்ப பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறையதில்லை. ஆனால் தேவனை தேட தேட தேவன் நம்மை அற்புதமாய் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஆனால் தெய்வத்தை നമ്മൾ தேடுമ്പോൾ നമ്മൾക്ക് ഒത്തിരിയും ആശീർവാദങ്ങൾ നമ്മൾക്ക് കിട്ടും. பிரியமானவர்களே, பிரியமானவரே, முழங்கால் ஜெபம், முழங்கால் ஜெபம். நாம் ஜெபிப்பது முழங்கால் ஜெபம். നമ്മൾ முழங்காலில் பிரார்த்திച്ചാൽ தேவனை முழங்காலில் தேடுகிறோம். നമ്മൾ முழங்காலில் നോക്കും. தேடுகிற அனுபவம் அநேகம் உண்டு. നമ്മൾ ദൈവം போல் അനേകമുണ്ട്. ஆனால் இன்றைக்கு நம்மை ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? ഇപ്പോൾ നമ്മൾ ആണ്ടവരെ എങ്ങനെയാണ് നോക്കുന്നത്? முழங்காலில் நின்று தேடுகிறோம். മുഴങ്കാലിൽ നിന്ന് തേടണം. முழங்காலில் நின்று தேடுகிறவர்களை தேவன் பார்க்கிறார். മുഴങ്കാലിൽ നിന്ന് തേടുന്നവരെ ദൈവം നോക്കുന്നുണ്ട്. எல்லாரும் தெய்வத்தை பார்க்கறாங்க, എല്ലാവരും ദൈവത്തെ നോക്കുന്നുണ്ട്. ஆனா ஜெபிக்கிறவங்களை முழங்காலில் இருக்கிறவர்களை தேவன் பார்க்கிறார். എന്നാൽ ജപിക്കുന്നവർ മുഴങ്കാലിൽ നാണുന്ന് ദേവൻ നോക്കുന്നുണ്ട്. வசனம் எங்கே இருக்கிறது? വചനം എവിടെയുണ്ട്? எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கிறது. എസേക്കിയേൽ 22:30 30 வாசிங்க. വായിക്കാം. எடுத்தவங்க வாசிக்கலாம். എടുത്തവര് വായിക്കാം. பிரியமானவர்களே, நான் தேசத்தை அழிக்காதபடி தேசம் அழிக்கப்படக்கூடாது. ദേശം അഴിയാൻ പറ്റത്തില്ല. அழிக்கப்படாதபடி திரையிலே நிற்கவும். திறப்பிலே நிற்கும்படி, திறப்பிலே நிற்பது என்று சொன்னால் முழங்காலில் ஜெபத்திலே நிற்பது. വാസല് എന്ന് പറഞ്ഞാൽ ജപത്തിലെ മുഴങ്കാലിൽ നിൽക്കുക. சுவரை அடைக்கத்தக்கதாக. ஆமா, தீமைகளை அடைக்கத்தக்கதாக നിയമങ്ങളെ അടയ്ക്കാനായിട്ട് ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு ஆள் தேடுறார். ഒരു മനുഷ്യനെ തേടുന്നു. முழங்காலில் நிற்கிறவர்களை தேடுகிறார். മുഴങ്കാലിൽ നിൽക്കുന്നവരെ നോക്കുന്നു. முழங்காலில் நிற்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். മുഴങ്കാലിൽ നിൽക്കുന്നവരെ ആണ്ടവർ നോക്കുന്നു. வேதம் சொல்லுகிறது, വേദം പറയുന്നത് கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். കർത്തരെ തേടുന്നവർക്ക് നന്മയുണ്ടാകും. ஆனால் தேவனை தேடுகிற நம்மை ஆண்டவர் தேடுகிறார். ദേവനെ തേടുന്നവർ നമ്മളെ തേടുന്നു, നമ്മളെ കാണുന്നുണ്ട്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. இந்த பகுதியில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ലോകത്തിൽ ആയിരക്കണക്കിന് ആളുകളുണ്ട്. ஆனா நம்மை தேவன் பார்க்கிறார், ஆனால் നമ്മെ ദേവൻ നോക്കുന്നുണ്ട്. நம்மை தேடுகிறார். നമ്മൾ ദേവനെ ஜெபிக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. തേടുന്നവരുണ്ട്. எசேக்கியேல் தீர்க்க தரிசன ஜெப ஐக்கியத்துல இருக்கிறாங்க. എസേക്കിയേൽ ഐക്യ സഭയിൽ ദേവൻ ഉണ്ട്. தேவன் இருக்கிறார். ദേവൻ ഇരിക്കുന്നുണ്ട്. இந்த ஜெப ஐக்கியத்துல ஜெப குழுவுல தேவன் இருக்கிறார். ഒഴിവിലെ കണ്ടിപ്പായി ദേവൻ ഉണ്ട്. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. தேவன் நம்மை தேடுகிறார். ദേവനെ നമ്മൾ തേടുന്നു. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்லுகிறார்? ആണ്ടവർ ഈ വചനത്തിനകത്തിൽ എന്താണ് கொஞ்சம் പറയുന്നത്? சிந்தனை பண்ணி பாருங்கள். ചിന്തിച്ചു നോക്കിക്കേ. அழிவை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். അഴിവെ അഴിച്ചുകൊടുന്ന ഒരു കാര്യത്തെ ദേവൻ எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், പേര് അഴിഞ്ഞു പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. எத்தனையோ பேருக்கு விரோதமான பேய் பிசாசுகளின் தாக்குதல் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. എത്രയോ പേര് ശാസുക്കളും അഴിവിനാലെയും പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. வியாதியின் மூலமாய் பிசாசு தாக்கி கொண்டிருக்கிறார். വ്യാധിயின் മൂലമായി പിശാച് താക്കുന്നു. விபத்துக்கள் மூலமாய் பிசாசு தாக்கி கொண்டிருக்கிறார். ഫലമായി പിശാച് താക്കുന്നുണ്ട്. உங்கள் ஜெபம், നിങ്ങളുടെ ജപം, நம்முடைய ஜெபம், നമ്മുടെ ஜபம், நம்முடைய ஜெபக்குழுவினுடைய ஜெபம் നമ്മുടെ പ്രാർത്ഥനക്കാരുടെ പ്രാർത്ഥന அழிவுகளை நீக்குகிறது, അഴിവുകളെ നീക്കുന്നുണ്ട്. ஆபத்துக்களை நீக்குகிறது, ആപത്തുകളെ നീക്കുന്നുണ്ട്. நோய் கிருமிகளை நீக்குகிறது. രോഗികളെ മാറ്റുന്നുണ്ട്. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். ദേവൻ അപ്പടിപ്പെട്ടൊരു വല്ലമേ നമുക്ക് തന്നു. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கிறவர்கள் மேலும் மேலும் நன்மை பெறுகிறார்கள். ജപിക്കുന്നവർ മേലും മേലും നന്മയുണ്ടാകും. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். ആണ്ടവർക്ക് ഇഷ്ടമുള്ള ഒരു പിള്ളയാകെ ഒരു കുട്ടിയായി മാറിക്കൊണ്ടിരിക്കും. ஜெபிக்கிற உங்கள் மேல் தேவன் கோபப்பட மாட்டார். ജപിക്കുന്ന നിങ്ങളുടെ മേൽ ദൈവം ഒരിക്കലും കോപപ്പെടുത്തില്ല. ஜெபிக்கிற உங்கள் மேல் தேவன் வருத்தப்பட மாட்டார். ദേവൻ ഒരിക്കലും നിങ്ങളുടെ മേൽ ഒരു സങ്കടം ഉണ്ടാകത്തില്ല. உங்களை பகைக்க மாட்டார். നിങ്ങളോട് സഹകരിക്കാതിരിക്കത്തില്ല. யாரை பார்த்து பகைக்கிறார்? ആരെ നോക്കി വായിക്കുന്നു? ஜெபிக்காதவங்களை நோக்கி பகைக்கிறார். ജപിക്കാത്തവരെ നോക്കി ദേശം அந்த எசேக்கியேல் 22:30 மேல அடுத்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் അടുത്ത വചനം നിങ്ങൾ വായിച്ചു നോക്കിയാൽ என்ன சொல்லுகிறது? എന്താണ് പറയുന്നത്? ஜெபிக்க தேடின பொழுது காணப்படாத மக்களை பார்க்கிறார். ജപിക്കാത്തവർ കാണപ്പെടാത്ത മക്കളെ കാണും. ஆண்டவர் பார்க்கிறார்.
ஆண்டவர் நோக்கிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபப்படுறார், ரொம்ப கோபப்படுவார். ரொம்ப கோபப்படுறார். பயங்கரமாയിട്ട് கோபப்படுவார். அவர்களை நான் அழித்து விட வேண்டும். അവരെ ഞാൻ അഴിക്കും. அவர்கள் கோபத்தின் உக்கிரத்தினால் தாக்கப்பட வேண்டும். അവരുടെ കോപത്തിന്റെ അഗ്നിമലയിൽ അവരെ താക്കും ഞാൻ. அவர் ஜெபிக்கிறவர்கள் மேல என்ன வச்சிருக்கிறாரு? ജപിക്കുന്നവരുടെ മേലെ എന്തോ വെച്ചിട്ടുണ്ട്. அன்பு வைத்திருக்கிறார், അൻപ് அன்பு வைத்திருக்கிறார். സ്നേഹം വെച്ചിട്ടുണ്ട്. அந்த அன்பு என்ன தரும்? அந்த സ്നേഹം എന്നാ തരും? நன்மைகளை தரும், നന്മകളെ മാത്രം തരും. குறைவுபடாது. കുറയുണ്ടാകത്തില്ല. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு കർത്തരെ തേടുന്നവർക്ക് ஒரு നന്மையும் குறைபடாது. ഒരു നന്മയും കുറയത്തില്ല. நமக்கு யாருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. നമുക്ക് ആർക്കും ഒരു നന്മയും கரங்களை കുറയത്തില്ല. தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். കരങ്ങളെ நீங்க வந்துட்டதுனால, നിങ്ങളിവിടെ വന്നതുകൊണ്ട് நீங்க ஜெபிக்கிறதுனால പ്രാർത്ഥിക്കുന്നത് കൊണ്ട് உங்களுக்கு நன்மைகள் குறைவுபடாது. ഒരിക്കലും നന്മ കുറയാതെ. ஒரு நன்மையும் ഒരു குறைவுபடாது. നന്മയും കുറയത്തില്ല. தீமையும் உங்களை தாக்காது, തീമയെ നിങ്ങളെ താക്കത്തില്ല. பொல்லாப்பு உங்களை தாக்காது, കൊല്ലാപ്പം നിങ്ങളെ പിടിക്കില്ല. வியாதி உங்களை தாக்காது. വ്യാധി നിങ്ങളെ പിടിക്കുകയില്ല. நல்ல கவனிங்கள். നല്ലത് ശ്രദ്ധിക്കൂ. நான் எப்பவுமே செத்து போகணும். ഞാൻ എപ്പോഴും ചെത്ത് പോകണം. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எஸ்எஸ்ஜே ராஜின்னு சொன்னாங்க அவங்க. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, முழு பேர் என்ன தெரியுமா? முழு பேர் ஓம் சரவண பகவான் குரு. அல்லேலூயா. ஓம் சரவண பகவான் குரு. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, என்னை வியாதி கொண்டு போட்டிருக்கணும். പാസ്റ്റർ വ്യാധി കൊണ്ടുപോയിരിക്കണം. வியாதி என்னை அழித்து போயிருக்கணும். വ്യാധി ആരെ അഴിഞ്ഞു പോയിരിക്കണം. ஆபத்துல 2 முறை ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்கேன், செத்து போயிருக்கணும். ആപത്തിലെ 2 പ്രാവശ്യം ആക്സിഡന്റ് ആയി ചെത്ത് പോയിരിക്കണം. ஆனா தேவன் முன்னாடி நிறுத்துவதற்கு காரணம் என்ன? ദൈവം നിർത്തുന്നതിന് കാരണം എന്നാ? ஜபம். ജപം. ஜபம். அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஜபம் தான். அல்லேலூயா. ஜபம். என் பேரு ஜெபராஜன் வச்சோம். எதுக்குன்னா ஜபம் பண்ணாதான் தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ജപരാജൻ വെച്ചത് ജപം ചെയ്താലേ പരലോകത്ത് പോകാം. தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ജപരാജ്യത്തുക്കുള്ള പോകാം. ஆமா, நல்ல ஜபம் பண்ணுவேன். அப்படி ஜபித்ததுனால അങ്ങനെ ജപിച്ചത് കൊണ്ട് தேவன் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ദൈവം പാതുകാത്തായി വെച്ചിട്ടുണ്ട്. எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடல. ഒരു நன்மைയും കുറയത്തില്ല. ஆண்டவர் நடத்துகிறார். ആണ്ടവർ നടത്തുന്നുണ്ട്. கன்னியாகுமரியில இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் நடத்துகிறார். കന്യാകുമാരിയിൽ നിന്ന് ഉത്തർപ്രദേശ് വരേക്കും അവരെ ஆமா, നടത്തുന്നുണ്ട്. எங்க நான் பணம் வச்சுக்கிட்டதே இல்லை. ഞാൻ പണം വെച്ചിട്ടുള്ളത് என் கையில பணமே இருக்காது. പണമേ ഇല്ല. எங்க பேங்க்ல பணம் பேலன்ஸே இருக்காது. ബാങ്കിലെ പണം ബാലൻസേ ഇല്ല. ஆனால் கர்த்தர் நடத்துகிறார். ஆனால் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். കർത്തർ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നുണ്ട്. ஜெயம் டிவில தேவன் என்னை உயர்த்தினார். ഓരോ നാളും ദൈവം ഉയർത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ஜெயம் டிவில உயர்த்தினார். ജയം ടിവിയിലെ ஜெயம் டிவில ஆண்டவருடைய செய்தியை கொடுத்தேன். ജയം ടിവിയിലെ ആണ്ടോടെ ചെയ്തിയെ കൊടുത്തായി. டிவில பேசணும்னா நிறைய பணம் வேணும். ടിവിയിലെ പേസണം. பெரிய பெரிய பணக்காரங்க தான் பேசுவாங்க. വലിയ പണക്കാരെ പറയാൻ പറ്റത്തുള്ളൂ. டிஜிஎஸ் தான் பேசுவாரு, ടീച്ചേഴ്സിനെ மோகன் சிலாசரஸ் தான் பேசுவாரு. பெரிய பெரிய பாஸ்டர்மாரு பணம் வச்சிருக்கவங்க தான் பேச முடியும். വലിയ വലിയ ഭാഷകൾ പണമുണ്ട്. நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் டிவிக்கு போக முடியாது. നമ്മളെ പോലെ കഷ്ടപ്പെട്ടവരെ ആരും தேவன் வழிகளை திறந்தார். அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, அது பிறகு நித்தியம் டிவிக்கு போனோம். ടിവിക്ക് പോകുന്നത് நித்தியம் டிவி அப்படி இப்படி மேடு பள்ளமா இருந்துச்சு. അപ്പിയുടെ പളവുമായി இது சரியானது சரியில்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, இப்ப டிவி நம்ம கழிச்சு போடுற அளவுக்கு தேவன் நம்ம நடத்துகிறார். ടിവി നമ്മള് இப்ப ஜாய் டிவிக்கு வந்தோம். ജോയ് ടിവിക്ക് വന്നോ. ஜாய் டிவினா ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமா, அவரு அந்த ஜாய் டிவி ஓனர் சேர்மன் படுக்கையில படுத்து கிடக்குறாரு. ജോയ് ടിവിയിലെ ഓണർ പടുക്കെ அவருக்கு வாயில ஒரு டியூப் சொல்லி இருக்காங்க. ஆமா, கழுத்துக்குள்ள ஒரு டியூப் சொல்லி இருக்காங்க. இடுப்புல ஒரு டியூப் சொல்லி இருக்காங்க. அவருக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் டியூப் சொல்லி இருக்காங்க. എന്തെവിടെയൊക്കെ പ്രശ്നങ്ങളുണ്ടോ அவ்வளவு வியாதி. അവളോ വ്യാധി. கிட்னி போச்சு, கண் பார்வை போச்சு, പോയി. படுக்கையில படுக்க வச்சிருக்கிறாங்க. പടുക്കെ அந்த நிலைமையில என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த நிலைமையில் தான் அங்க போய் அவருக்கு ஜெபம் பண்ணோம். அன்னைக்கு ஜெபம் செய்தது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவருடைய அலுவலகத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3வது மாடியில அவருடைய ஆபீஸ்ல அவர் வரவே இல்லை. அவருடைய ஆபீஸ்ல 3வது மாடியில் ஆபீஸ்ல அவர் வரவே 3 இல்லை. வருஷம் அவர் வியாதினால் தாக்கப்பட்டு இருந்தார். 3 வருஷம் அவர் வியாதியில கிடந்தார். ஆண்டவருடைய சமூகத்துல போனேன். ஆண்டோட சமூகத்தில் போய் இந்த அருமையான தேவ மனிதர் ரொம்ப சுகமில்லாமல் இருக்கிறார். அருமையான மனிதர் சுகமில்லாத இருக்கிறார். இப்படி ரொம்ப கஷ்ட காலத்துல இருக்கிறார். கஷ்ட காலத்தில் இருக்கிறார். இவரை நீ சுகமாக்க வேண்டும். சுகமாக்க வேண்டும். 2 பேரை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஜெபம் பண்ணேன். 2 பேரை கூட்டிக் கொண்டு போய் அடுத்த 2 பேரை கூட்டிட்டு ஜெபம் பண்ணேன். டெய்லி அடுத்த 2 பேரை கூட்டிட்டு ஜெபம் பண்ணேன். டெய்லி 2 பேரை இப்படி எத்தனை பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணேன்? எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போய் 400 ஊழியக்காரர்களை கொண்டு போய் ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. இப்போ அவரு பேண்ட் ஷர்ட் ஷூ டை டேபி பந்தாவா போட்டு போட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் வர்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுகமாயிட்டாரு. சுகமாயிட்டாரு.
ஆமா, அவரு செத்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரங்கத்தெல்லாம் எழுதி முடிச்சாங்க. മരിച്ചു പോയെന്ന് വിചാരിച്ചല്ല പത്രങ്ങളെല്ലാം കയ്യിൽ തൊട്ടു. ஆனால் தேவன் அவரை குணமாக்கினார். ദൈവം അവനെ ഗുണമാക്കി. குணமாக்கினார். ഗുണമാക്കി. ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா என்கிட்ட பேசினாரு. തിരിച്ച് സന്തോഷമായിട്ട് 3 வருஷம் இந்த ஆபீஸ்ல அவர் வரவே இல்லை. സന്തോഷം ഓഫീസിൽ വരും. ஒவ்வொரு முறையும் அவருடைய அலுவலகத்துல போய் நிற்பேன். ഓരോ ദിവസവും അവിടെ അലുവലകത്തിൽ ஆண்டவரே இங்க அவரை குணமாக்கி கொண்டு வரணும். അവരെ ഗുണമാക്കി இங்க കൊണ്ടുവരണം. அலுவலகம் காலியா இருக்கு. അലുവലകം കാര്യമായിരിക്കും. அற்புதம் செய்யணும். അത്ഭുതം ചെയ്യണം. அற்புதம் நடந்தது. അത്ഭുതം നടന്നത്. இப்போ நிறைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய ദൈവം ആശീർവദിച്ചു. அது மகளுக்கு நல்ல அருமையான திருமணம் நடந்தது. മകൾക്ക് നല്ലൊരു തീരുമാനം. 2000 பேர் வந்தாங்க. 1000 പേര് തിരുമണത്തിന് വന്നു. நம்ம அருமையான தேவதாசன் வந்திருந்தாங்க. ദേവദാസനും വന്നിരുന്നു. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தாங்க. ഇതെല്ലാം കണ്ടു. நேரமே இல்லை. നേരമേ ഇല്ല. யாரும் அங்க வாழ்த்துறதுக்கு நேரமே இல்லை. പാട്ടத்துக்கு അവർക്ക് നേരമേ ഇല്ല. பாட்டு பாட நேரமே இல்லை. പാട്ട് പാടാൻ നേരമില്ല. அவ்வளவு கூட்டம். അവളോ കൂട്ടാ சந்தோஷமா இருந்தார். எங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டாங்க. കൂടെ നിന്ന് ഫോട്ടോ എടുത്തു. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? ദൈവത്തെ കൊണ്ട് സാധിക്കാത്ത കാര്യം ஜெபிக்கிறவர்களால் அழிவு நீக்கப்படும். ജപിക്കുന്നവരുടെ അഴിവുകളെല്ലാം ஜெபிக்கிறவர்களால் நோய் நீக்கப்படும். ജപിക്കുന്നവരുടെ നോയ് ஜெபிக்கிறவர்களால் ஆபத்து நீக்கப்படும். ജപിക്കുന്നവരുടെ ആപത്തുകളെല്ലാം உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற தீமைகள் நீக்கப்படும். കുടുംബത്തിൽ ചെയ്യുന്ന എല്ലാ തീരുകളും நன்மை உண்டாகும். നന്മ മാത്രം கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. സാധിക്കാത്ത കാര്യം ഒന്നുമില്ല. இப்போ ஒரு டிவியில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ഇപ്പോൾ TV കൊണ്ടുവന്നു. சாரோனின் தரிசனம் டிவி. സാലോനി ദർശനം நாலாவது ஒரு டிவிக்கு வந்திருக்கிறோம். ഒരു ടിവിക്ക് വന്നിരിക്കുന്നു. சாரோனின் தரிசனம் டிவி. ദാരോനിൻ ദർശനം. அங்கே நம்ம ஐயா வந்தாங்க. അയ്യ വന്നിരുന്നു. ஐஸ்வர்யா சிஸ்டர் வந்தாங்க. டீச்சர் அம்மா வந்தாங்க. அல்லேலூயா. ஆமா, அங்கே வேதம் வாசித்து பிரசங்கம் பண்ணப்பட்டது. വേദം വായിച്ച് പ്രസംഗിച്ചായിരുന്നു. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ഒന്ന് മനസ്സിലാക്കി. நீங்க இந்த துண்டு பிரதி ஊழியர் செய்கிற, சுவிசேஷ ஊழியர் செய்கிற, ஜெப ஊழியர் செய்கிற நீங்க எல்லாரும் அங்க வரலாம். എല്ലാ ഊഴിയക്കാരങ്ങളും അവിടെ ധാരാളമായി വരാം. அங்க வரலாம். அல்லேலூயா. ധാരാളമായി വരാം. ஆமா, அவங்க அதனுடைய விவரங்களை ஐஸ்வர்யா அம்மாட்ட கேட்டுக்கோங்க. ஐஸ்வர்யமாக்கிட்ட அந்த அல்லேலூயா. விவரம் அங்க வந்து நீங்க பிரசங்கம் பண்ணலாம். அங்க வந்து தனியா பிரசங்கம். அங்க வந்து பாட்டு பாடலாம். அங்க வந்து பாடம். நிறைய காரியங்களை நீங்க செய்யலாம். நிறைய காரியங்களை அவர் தேவனுக்காக செயல்படலாம். தேவனுக்கு வேண்டி ஆண்டவர் அப்படி அங்கே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் மகிமையாயிட்டு பிரசாதம். புது சேனல் திறந்ததும் தாம்பரத்தில் ரொம்ப பக்கம். ஆமா, நான் சனியில பக்கம். ஆமென். ஹalleluya. நீங்கள் உலகம் எங்கும் போய் உலகம் எங்கேயும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. எத்தனை உலகம், எத்தனை நாடு இருக்கு? எத்தனை உலகம், எத்தனை நாடு? 250 நாடு இருக்கு. 250 நாடு. 250 நாட்டுக்கு நம்ம போக முடியுமா? 250 நாட்டுக்குள்ள ஆனா டிவி போகும், ஊடகம் மூலமா நம்ம செய்தி போகும், நம்முடைய ஜெபம் போகும். ஜெபம் போகும். தேவன் அப்படி நம்மை பயன்படுத்தும்படியா இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். ദൈവം നമ്മളെ അപ്പടി ഒരു ജപത്തിന് വേണ്ടി നമ്മളെ கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மை தருகிறார். ദൈവം നമുക്ക് നന്മ ചെയ്യും. ஜெபிக்கிறவர்களுக்கு இன்னொரு நன்மை இருக்கு. ജീവിക്കുന്നവർക്ക് ഇന്നൊരു നന്മയും കൂടെ ഉണ്ട്. வேதத்தை வாசியுங்கள். വേദം വായിക്കാം. மத்தேயு 17 அதிகாரம் മത്തായി 17 അധികാരം 1 வாசிக்க கவனிப்போம். 1 നിന്ന് വായിക്കാൻ ശ്രദ്ധിക്കാം. அடுத்தவங்க சீக்கிரமா ஒரு வாசிங்க. நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் இயேசு பேதுருவை கூட்டிக் கொண்டு போனார். യേശു പേതുരുവിനെ കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. யாக்கோபை கூட்டிக் கொண்டு போனார். യാക്കോബിനെ കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. அவருடைய சகோதரனாகிய யோவானையும் யோவானை கூட்டிட்டு போனாரு. യോവാനെയും കൂട്ടിക്കൊണ്ടുപോയി. எங்க போனார் இயேசு? എവിടെ പോയി യേശു? வாசிங்க. உயர்ந்த மலையின் மேல் போய் ஒரு மலைக்கு போனார். ഒരു മലയ്ക്ക് പോയി. മേലെ எதுக்கு போனார் இயேசு? പോയി. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அங்க போயிட்டு ஜெபம் பண்ணும்போது மறுரூபம் ஆயிட்டார். അവിടെ പോയി ജപം ചെയ്യുമ്പോൾ എവിടെയെന്ന് അറിയത്തില്ല. அப்ப ஜெபிக்கிற உங்களை தேவன் என்ன செய்வார்? ജപിക്കുന്ന നിങ്ങളോടൊപ്പം ദൈവം ஜெபிக்கிற உங்களை தேவன் என்ன செய்வார்? ജപിക്കുന്ന നിങ്ങളോട് ദൈവം மறுரூபப்படுத்துவார். മാറുരൂപപ്പെടുത്തും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஜெபிக்க ஜெபிக்க நீங்க மறுரூபமாவீங்க. ജപിക്ക് നിങ്ങൾ മറുരൂപമായി മാറും. பூமியில இருக்கிற தீமையான காரியங்கள் நீக்கப்பட்டு தேவ சாயலாய் நீங்கள் மாற்றப்படுவீங்க. സ്ഥലത്തിലെ ഓരോ തിന്മകളെയും മാറ്റി ദൈവം മറുരൂപമായി മാറ്റി നിർത്തും. இயேசுவை போல மாற்றப்படுவீங்க. ദേവനെ പോലെ നിങ്ങളും മാറും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? എത്ര പേർക്ക് സന്തോഷം. இயேசுவை போல நல்ல மனிதர்களாய் தேவன் நம்மை மாற்ற യേശുവിനെ போகிறார். പോലെ നല്ല മനുഷ്യരായി നമ്മളെ മാറ്റും. தேவன் நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். ദൈവം നമ്മളെ മറുരൂപപ്പെടുത്താൻ പോകും. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. தேவனுடைய நாட்களிலே, ஆண்டவருடைய நாட்களிலே
எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவருடைய நாட்களிலே எல்லாம் அற்புதங்களாய் மாறும். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். சாப்பாடு இல்லாம வந்தபோது எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? அப்பம் விட்டு கொடுத்தாரு. அந்த தேசத்துல அப்பம் தான். அந்த சாப்பாடு இல்லாத வந்தபோது அப்பம் தேசத்துல அப்பம் ஆயிருக்கும். இங்க வந்திருந்தா தேவன் என்ன கொடுத்திருப்பாரு? இங்க வந்தா தேவன் என்ன கொடுப்போம்? சிக்கன் பிரியாணி கொடுத்திருப்பாரு. அங்க என்ன கொடுத்தாங்க? அப்பமும் மீனும். அங்க நான்வெஜ் தான். ஆமென், ஆமா. இங்க வந்திருந்தா தேவன் என்ன செய்திருப்பாரு? எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி கொடுத்தாரு. ஆமென். தேவன் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். உயிர்த்த நாட்களில் நிறைய அற்புதங்கள் செய்தார். குஷ்டரோகி வந்தான், குஷ்டரோகி வந்தான். அவன் இயேசுவை பார்த்தான். அவன் இயேசுவை நோக்கி எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் பாருங்க. இயேசு நோய்களை குணமாக்குறாருப்பா. எல்லாரும் தேவனை நோக்கி எல்லாரும் யோகிகளை சுகமாக்கணும்டா. நீ அவர்கிட்ட போ, நீ அவரிடத்து போக, அவர்கிட்ட சொல்லு, அவரோட பாருங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் செய்ய, என்னை குணமாக்குன்னு சொல்லுங்க. குணமாக்கணும். உனக்கு சித்தம் உண்டு, என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இஷ்டம் உண்டு, சுகமாக்கணும். அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன பாருங்க, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விருப்பம் இருந்தா நீ குணமாக்குன்னு சொன்னான். உனக்கு இஷ்டம் இருந்தா நீ என்ன சுகமாக்கும். இயேசு தீமை செய்கிறவரா? தெய்வம் செய்கிறவரா? நோயினால் அழிஞ்சு போன்னு சொல்லுவாரா? எனக்கு எனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு இஷ்டம் உண்டு, நீ சுகமாயிருக்க வேண்டும். நீ சுகமாயிருக்க வேண்டும். பிரியமானவனே, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்றது போல ஆத்துமா வாழ்ந்தது போல நீ சுகமாயிருக்கணும். நீ சுகமாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். கரத்தை கத்தருக்கு மகிமை கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 ஓ திபார் சந்தர கதுலா பாபா வாதர கதுலா பாபா. தேவன் நாம் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நாம் சுகமாயிருக்கிறது விரும்புவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆண்டவரே ஜெபம் பண்ண வேண்டும். அவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் செய்யணும். ஜெபம் பண்ணாம ஊழியம் செய்ய கூடாது. ஜெபம் செய்யறது நம்ம செய்யாம இருக்க கூடாது. ஆமா, நம்ம எல்லா நாளும் ஜெபிக்க வேண்டும். எல்லா திவசம் நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் செய்ய, கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கும். ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம தேவன் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியா இருந்தார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருந்தோம். அவர்களோடு பேசி இருந்தார். அவரோட பேசுறது ரொம்ப பிடிக்கும். சம்சாரிக்கிறது மனிதர்களோடு இயேசு பேசுவது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனுஷனோட சம்சாரிக்கிறது ஆண்டவருக்கு ஒத்திரி இஷ்டம். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். எல்லாரும் தெய்வத்தோட ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பேசினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சம்சாரிக்க ஒத்திரி இஷ்டம். அல்லேலூயா. 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 நம்ம நினைப்போம் ஆயுசுவே இல்ல, கண்ணுலயே தெரியல, நம்ம எப்படி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மள விசாரிக்கும் அது இல்லை, இது இல்லை, நம்மள விசாரிக்கும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில இருக்கிறார். அவனோட மத்தியில் உண்டு. ரெண்டு பேர் சேர்ந்துட்டாலே அங்க வந்துடுறாரு. ரெண்டு பேர் உண்டு, அவரோட நடுவில் உண்டு. இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். சுகமாகவும் அவர் ஆசிக்கணும். உங்களுக்கு என்ன நோய் இருக்குது? என்ன நோய் இருக்குது? யாருக்காவது நோய் இருக்கா? சுகர் இருக்கா? வேற ஏதாவது நோய் இருக்கா? ஏதாவது வியாதி இருக்கா? இடுப்பு இருக்கா? கிட்னி பிரச்சனை இருக்குதா? கண் பிரச்சனை இருக்குதா? இதயம் பிரச்சனை இருக்குதா? குறுக்குல நரம்பு எலும்பு பிரச்சனை இருக்குதா? எலும்பு பிரச்சனை உண்டோ? தேவன் உங்களை குணமாக்கும். தேவன் உங்களை குணமாக்கும். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். சுகமாய் இருக்க வேண்டும். சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக. எனக்கு இஷ்டம் உண்டங்க, நீ சுத்தமாக. அல்லேலூயா. 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 யாருக்காவது நோய் இருந்தா தலையில கை வச்சுக்கங்க. அல்லேலூயா. யாருக்காவது நோய் இருந்தா தலையில கை வச்சுக்காங்க. சரீரத்துல பிரச்சனை இருந்தா தலையில கை வச்சுக்காங்க. இப்போ ஆண்டவர் உங்களை குணமாக்க போறார். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தான் போகணும். இப்பொழுது தொட போகிறார். இப்போ தொடான் போகணும். அவர் உங்களை தொட போகிறார். அவர் உங்களை தொடான் போகணும். அவர் தொட்ட மாத்திரத்துல அவர் தொட்ட மாத்திரை நோய்கள் குணமாகி போனது. நோய்கள் குணமாகும். நோய்கள் குணமாகி போனது. நோய்கள் குணமாகி எல்லா நோயும் நீங்கி போனது. எல்லா நோயும் நீங்கி தொட்ட மாத்திரத்துல. தொட்ட மாத்திரை 38 வருஷம் இருந்த பொல்லாத மனிதன், வியாதிப்பட்ட மனிதன் எழுந்து நடந்தான். 38 வருஷம் வியாதி இருந்த மனுஷன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தொட போறாரு. ஆண்டவர் உங்களை தொட போறாரு. நம்முடைய மத்தியில இருக்கிறாரு. உங்கள் நோய்களை நீக்க போகிறாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இப்போ நோய் போயிடுச்சு.
அல்லேலூயா. ஹalleluya. இப்போ உங்க நோய் போய் அவன் செய்வதெல்லாம் நீங்க செய்ததெல்லாம் இப்பொழுது இந்த ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு நொடி நோய் போயிடுச்சு. ஒரே ஒரு நொடியில் நோய் நீங்க இனி போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நோய் இருக்காது. அல்லேலூயா. ஹalleluya. நீங்க போய் பாருங்க, இனி அந்த நோய் இருக்காது. நோய் இருக்காது. கிட்னி பிரச்சனை இருந்தா நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க. விசுவாசத்தோட போய் நோக்கு. ஆமா, கிட்னில பிரச்சனை இருந்தா போய் டெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை குணமாக்கி இருப்பார். ஏதாவது நோய் இருந்தா நீங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நோய் இருந்தால் டெஸ்ட் செய்யுங்க. இப்பொழுது தேவன் உங்களை தொட்டு விட்டார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் ஆகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிற அந்த வரங்களினால் எல்லா அற்புதம் நடக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். அடுத்த வாரம் சாட்சி பறையலாம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் பேசி இருக்கிறார். கர்த்தர் கர்த்தர் உங்களிடத்தில் தொட்டு இருக்கிறார். தொட்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அற்புதம் செய்திருக்கிறார். அவர் நன்மையானதை தருவார். அவர் நன்மையானதை தருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவருடைய ஜெபத்துல அவர் கூட எத்தனை பேர் வந்தாங்க? ஆண்டவருடைய ஜெபத்தில் எத்தனை பேர் கூட வந்தோம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. மறுரூப மலையில போய் ஜெபம் பண்ணும்போது இயேசு மறுரூபமாயிட்டார். அல்லேலூயா. நீங்க வந்து ஜெபிக்க உங்களை மறுரூபப்படுத்துவார். உங்களை மறுரூபமாக்குவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் பிரகாசிக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை தருவார். வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு மறுரூபமானார். அவர் முகங்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. நீங்க ஜெபிக்க உங்க முகமெல்லாம் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருக்கும். இருள் விளைகிறோம். பேயின் தொல்லை விளைகிறோம். நோய் பிணி விளைகிறோம். எல்லா பாவம் சாபம் நீங்கிறோம். ஜெபிக்க உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாங்க. பிரகாசம் என்றால் என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமா, வியாதியே இல்லைங்கிற ஒரு பெரிய அற்புதம். முக பிரகாசிக்க அடுத்து என்ன நடக்கும்? ஆமா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீதியின் மேல் நீதி செய்கிறவர்களாய், வெண்மையின் மகிமையை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். தெய்வத்தோடு உங்கள் கூடல் இருக்கும்போது நீதியும் நன்மையும் செய்யும் போது நீங்கள் வெள்ளையாகி மாறிடும். ஆமென். தேவனுடைய மறுரூபம் உங்களிடத்திலே வரும். தேவனுடைய மறுரூபம் உங்களிடத்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போல சாயலாய் மாற்றப்படும். அவருடைய சாயலை நீங்களும் மாறிடும். ஆமென். ஆமென். டைம் ஆயிடுச்சா? ஹல்லேலூயா. நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழணும். கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது நோய் வந்தா என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் நோய் உണ്ടെങ്കിൽ என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? எப்ப பண்ணணும்? என்ன பண்ணணும்? தலை மேல கை வைங்க. தலைமையில கை வைக்க ஜீசஸ்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஜீசஸ் ஒரு வார்த்தை பாருங்க. அந்த நொடியில அந்த நோய் போயிடும். அந்த நொடியில அந்த வியாதி மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் குணமாக வேண்டிய விஷயம். அது குணமாகக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, மண்டையை போட்டு அடிச்சு ஆமா, நீங்க சுகமாகணும் அப்படின்னு நீங்க பிரயாசப்பட தேவையில்லை. விசுவாசி ஒரே ஒரு வார்த்தை, விசுவாசத்தோட தலையை கை வச்ச ஒரே ஒரு பொழுதில் தேவன் உங்களை குணமாக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் தேவன் உங்களை இன்றைக்கு மறுரூபப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் மறுரூபமாய் நீங்களை மாற்றி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எந்த தெருவுக்கு போனாலும் இதே அற்புதம் நடக்கும். நொடி பொழுதில் கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப எல்லாரும் ஒரு சரணத்தை பாடி நாம் முடிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார்.
பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெப ஐக்கியத்துல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஜெபிக்க ஒரு நல்ல தருணத்தை தந்ததற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தின் நன்மைகளை, ஜெபத்தின் மகிமையை நீங்க எல்லாருக்கும் காண்பிக்கிறாங்க, எல்லாரையும் மறுபூர்வமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. ரிமா சக்ல ரக துலமா சபா தூரா சந்தாராபாலியா வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்யும். வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஊழியத்தை உற்சாகமாய் செய்யட்டும், அநேகருக்கு வழிகாட்டட்டும், இவர்கள் முகம் பிரகாசிக்கட்டும், இவர்கள் செழித்திருக்கட்டும். உங்களுடைய அன்பும் உங்களுடைய நடத்திப்பும் உங்களுடைய துணையும் இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. நாளிலும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயாவுக்கு எஸ்ஐக்கிய தீர்க்கதரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முடிவாக எல்லாரும் எழுந்து ஜெபித்து முடிப்போம். நம் மத்தியில் இருக்கிற பால் செல்வாங்கி அவர்கள் இறுதியான இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாளிலும் நாம் என்ன நோக்கத்தோடு திட்டத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்ம ஜெபித்து முடிப்போம். அருமையான ஐயா அவர்கள் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சியின் கர்த்தாவே, இந்த இரவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய தாசனை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பாடல் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசி நம்முடைய அன்பு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயாவை இன்னும் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசன ஊழியத்தில் இன்னும் அநேகர் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலபகாரம் Hallelujah. 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 Hallelujah.